தேவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட அமுதத்தில் தேனை கலந்தது போல தேசன் என்கின்ற ஆசிரியரான நம் இறைவன் அறிவு ஞானத்தையும் ஆன்மீக ஆனந்தத்தையும் ஊட்டக்கூடியவர். சிவபுரம் என்னும் திருக்கயிலையை இருப்பிடமாக கொண்டிருப்பவர் நம் இறைவன் என்கிறார் மாணிக்கவாசகர். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. இந்த உலகத்தில் நாம் பற்றி கொண்டிருக்கும் ஆசை, உறவுகள், சொத்து, புகழ், பாசம் இவற்றையெல்லாம் வெட்டி எடுத்து கருணையோடு எனக்கு அருள் புரியும் உயர்ந்தவரே என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சின்ன குழந்தை ஒரு மரபொம்மையை வச்சு விளையாடிட்டுருக்குன்னு வச்சுப்போம். பொம்மையில் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. ஆணி, மரக்குச்சி இது எல்லாமே வெளியே நீட்டிகிட்ருக்கு. அப்போது குழந்தையோட அப்பா போய் குழந்தைக்கிட்ட ஆணி, மரக்குச்சி எல்லாம் இருக்குது, அது ஆபத்தானது அப்படின்ட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கலை. எதுவுமே பேசாமல் சொல்லாமல் குழந்தைக்கிட்ட இருக்கிற பொம்மையை வெடுக்குன்னு பிடுங்கி தூரமாக போட்டுடுறாரு. உடனே குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. குழந்தை நினைக்கும், அப்பா நம்ம ஆசையாக வச்சுருந்த பொம்மையை இப்படி பிடுங்கி போட்டுறாரு, அப்பா கெட்டவர், விளையாடக்கூட விடமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் குழந்தையோட மனசுக்குள்ளே வந்துடும். ஆனால் பொம்மையில் இருக்கக்கூடிய தீங்கும் ஆபத்தும் அப்பாவுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். அதே அப்பா தான் குழந்தையையும், அழுகின்ற குழந்தையையும் அரவணைத்து சமாதானம் செய்கின்றார். அதுபோல தான் இறைவன் நம் வாழ்க்கையில் வரும் சில பாசங்கள், பந்தங்கள், உறவுகள், ஆசைகள், பொருள், சொத்து, சம்பாத்தியம் இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து சொல்லாமல் பறிச்சுப்பார். இதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். இறைவனை தவறாக நினைப்போம். என்னையை மட்டும் ஏன் தான் கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துகிறாரோ, என்னையை மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் சோதிக்கிறாரோ, என்னோடய பொருளெல்லாம் போயிடுச்சே, என் சொத்தெல்லாம் போயிடுச்சே, என் கூட இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்களேன்னு நம்ம புரிஞ்சுக்காமல் புலம்புவோம். ஆனால் இறைவனுக்கு தெரியும் எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. எதுக்கு இப்படி பண்ணுறாரு? நம் முக்தி அடைய வேண்டும், நம் ஆன்மாவானது சுத்தமாக இருக்க வேண்டும், நம் வீடு பேறு அடைய வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் சொல்லாமல் நம்மிடம் உள்ள இந்த உலகத்தில் உள்ள மாயையை பறித்து கொள்கிறார். அதற்காக இறைவன் நம்மை அப்படியே விட்டுவிட்டு செல்ல மாட்டார். அவர் தன் கருணை பார்வை கொண்டு பரிவுடனும் தயையுடனும் அவர் நமக்கு அருள் புரிவார். இப்போது பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம். மாணிக்கவாசகர் தன்னை மிகவும் தாழ்வான பாவியாகவும் அடிமையாகவும் உணர்கிறார். ஆனால் அவர்